குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 13/8/2025 புதன்கிழமை. ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆடி மாதம் 28ஆம் நாள் தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:04க்கு. கரணன் காலை 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 8:38 வரை. சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:06 வரை. உத்திரட்டாதி பின்பு ரேவதி. நாம யோகம் இன்று மாலை 6:58 வரை. திருதி பின்பு சூலம். காரணம் இன்று காலை 8:38 வரை பாலவம், பின்பு இரவு 7:31 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 1:06 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:06 வரை மகம், பின்பு பூரம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று பிற்பகல் 12:40 வரை முழு வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. பிற்பகல் 1:06 வரை மக நட்சத்திரம், பிறகு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு. பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வர பிரச்சனைகள் விலகும். புதன்கிழமை நாளில் ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அனுகிரகமும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அருளாசியும் உங்களுக்கு கிடைக்க துளசி மாலை சாற்றி கற்கண்டு நைவேத்தியம் செய்து வழிபடலாம். ஆச்சாரியாள்கள் வழிபாடு, ஸ்ரீ ராமானுஜர் வழிபாடு பல நன்மையை உண்டு பண்ணும். தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவான் என்பதால் அந்த புதன் பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீமன் நாராயணர். ஆக பெருமாள் வழிபாடு இந்த நாள் அற்புதத்தை தரும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஆடை அணிகலன்களை வாங்க நல்ல நாள். புது வேலைகளை விண்ணப்பிக்க சிறந்த நாள். சமையல் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். நீர்நிலை பணிகளை தொடருவதற்கு சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 10:15 முதல் 11:59 வரை மேஷ லக்னம். காலை 12 முதல் 2:02 வரை ரிஷப லக்னம். 2:03 முதல் 4:13 வரை மிதுன லக்னம். 4:14 முதல் 6:26 வரை கடக லக்னம். 6:27 முதல் 8:27 வரை காலை சிம்ம லக்னம். 8:28 முதல் 10:28 வரை கன்னி லக்னம். 10:29 முதல் 12:33 வரை துலாம் லக்னம். மதியம் 12:34 முதல் 2:45 வரை விருச்சக லக்னம். 2:46 முதல் 4:52 வரை தனுஷ் லக்னம். 4:53 முதல் 6:46 வரை மகர லக்னம். 6:47 முதல் இரவு 8:29 வரை கும்ப லக்னம். 8:30 முதல் இரவு 10:10 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொன்னால் போதுமானது. 27 முறை என்பது நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடியே புதன் பகவானை வணங்குங்கள். நிச்சயம் தொழில் விருத்தி, கல்வி சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத் என்று வழிபடுங்கள்.
புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். புதன்கிழமை தினம் ராசிக்கான கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சந்திர பகவானுடைய நிலையானது விரயத்தில் இருக்கிறது. இந்த விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் பொதுவாக உங்களுக்கு இனம் புரியாத மனக்கவலைகள் தான் இருக்கும். சந்திரன் என்றால் மனோகாரகன் அல்லவா? ஆகவே அவர் எந்த ஸ்தானத்தில் எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்களோ அதற்கேற்றபடிதான் பலன்களை இருக்கும். சந்திர பகவானுடைய நிலைப்பாடானது விரயத்தில் இருக்கும் பொழுது மன ரீதியாக குடும்ப ரீதியாக சில யோசனைகள் அதிகமாக இருக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருப்பது நல்லது. 4ஆம் வீடு சுகஸ்தானம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் கொஞ்சம் கவனமாகத்தான் நீங்கள் இருக்கணும். அனாவசியமான பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். யாரிடத்திலும் அதிகம் பேச வேண்டாம். மறைமுகமாக சில தடைகளை உணர்வீர்கள். தாமதங்கள் இருக்கும். நடக்க வேண்டிய வேலைகள் கூட இழுபறியாக இருக்கலாம். கைக்கு வர வேண்டிய பணம் தள்ளிக்கொண்டே போகும். ஏதாவது ஒரு விஷயத்தை தீர்மானித்து வைத்திருப்பீர்கள், இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று. அந்த வேலைகள் உங்களுக்கு தெரியாமலேயே காலதாமதமாக இருக்கும் அல்லது நடக்க முடியாமல் கூட போகலாம். எல்லாம் நல்லதற்கு என்றே எடுத்துக்கொள்ளுங்கள். நடப்பதை எல்லாமே நல்லது என்றாலே உங்களுடைய மனக்கவலைகள் பாதி குறைந்துவிடும். வேலை தொடர்பான அலுவலக விஷயங்களுக்கு செல்பவர்களுக்கு உங்களுடைய ஆவணம் தொடர்பாக ஆபீஸ் ஃபைல் தொடர்பான விஷயங்களில் சில குழப்பங்கள் வரலாம். எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைத்தாலும் அது உங்களுக்கு கவனத்தில் இருக்காது. கவனக்குறைவு ஏற்படும். இதனால் சில நேரம் சங்கடங்கள் வரலாம். பொறுமையாக இருந்தால்தான் நல்லது. மேஷராசி அன்பர்களே, அதிக விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அதனை வெளிப்படுத்தாதீர்கள். ரகசியமாக இருப்பது நல்லது. தேவையற்ற வீண் பேச்சுக்கள் தான் உங்களுக்கு ஆபத்து. இதை உணருங்கள். பிற மொழி பேசக்கூடிய மக்களினால் சின்ன சின்ன வகையில் ஒத்துழைப்புகள் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு அமைதி இருக்கும். இருந்தாலும் கோபகுணம் வெளிப்படலாம். உணர்ச்சி வசப்படுவீர்கள். சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கு உங்களுக்கு கோபம் வரலாம். பிறர் மனதை எந்த விதங்களிலும் காயப்படுத்தாதீர்கள். நேரம் காலம் கிரக நிலைகள் மாற்றி இருக்கும் பொழுது நீங்களாகவே இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களை மனதை உறுத்தி கொண்டே இருக்கும். அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களினால் மனக்கவலைகள் வரலாம். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் மென்மையாக தன்மையாக நடந்து கொள்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் அக்கம் பக்கம் நபர்களிடத்திலும் சரி, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களோடு வேலை பார்ப்பவர்களிடத்திலும் சரி, சற்று நிதானத்தை கடைபிடித்தால் நல்லது. மனதில் இருப்பதை அப்படியே பேசாதீர்கள். அது உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துவிடும். சுக்கிர பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவானோடு விரையாதிபதி சேர்ந்து இருக்கிறார். பணத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சில நேரம் சங்கடத்தை தரலாம். மிக மிக கவனமாக இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள் செய்யலாம். பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை. கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரை எப்பொழுதுமே நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். கேது பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த நாள் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் இருக்கும். எதையும் முன்கூட்டியே சிந்தித்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மனதில் அமைதி என்பது இருக்க வேண்டும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். மனம் நிறைந்த நாளாகும். ஒரு சில காரியங்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே இருக்கும். நன்மைகள் ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். இந்த நாள் வியாபாரத்தில் ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சுக்கிர பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருப்பதாலும், லாப தானாதிபதி உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் வீட்டிற்கு மிக உறுதுணையாக உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே இருக்கும். எதை செய்தாலும் அது மற்றவர்களுடைய நன்மைக்காகவே இருக்கும். பேசக்கூடிய விஷயங்களில் தன லாபம் பெறுவீர்கள். வருமானம் பற்றிய எண்ணங்கள் உயர்வு ஏற்படும். சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தன வரவுகள் அதிகமாகவே இருக்கும். எதிர்பாராத வகையிலும் பணவரவுக்கு இடம் உண்டு. ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நாள். மனதில் எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். தேகபலம் தெய்வ பலம் கூடும். மனம் நிறைந்த நாளாகும். வியாபார போக்கு திருப்தியை தரும். எதிர்பார்க்காத வகையிலும் சில வாய்ப்புகள் வரலாம். மற்றவர்களுடைய ஆதரவை அதிகம் பெறுவீர்கள். நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும். மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே இருக்கக்கூடும். ரிஷபராசி அன்பர்களே, வாகனங்கள் சிறு சிறு பழுதுகள் ஏற்பட்டு நீங்களாம். கவனக்குறைவாக இருக்காதீர்கள். வெளியே செல்பவர்கள் இறைவனை வணங்கிவிட்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு பிறகு வேலைக்கு செல்லுங்கள். கையில் எப்பொழுதும் அருகம்புல் வைத்திருப்பது நல்லது. பழுதுகள் ஏற்பட்ட பிறகு உங்களுடைய கவலைகள் சற்று தனியும். வீடு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சில வேலைகளை கவனிப்பீர்கள். முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும். உங்களுடைய பெண்ணுக்கோ மகனுக்கோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் வைபவங்கள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தவறிப்போன சில இடங்கள் கூட மீண்டும் வரலாம். எல்லா விதமான வேலைகளையும் தனக்கென்று இல்லாமல் பிறருக்காகவும் செய்வீர்கள். சுய சிந்தனை அதிகரிக்கும். எண்ண ஓட்டம் சீராகும். மனதில் தெம்பு தைரியம் அதிகரிக்கும். மன கவலைகள் அகலும் நாள். எதிர்பாராத வகையில் சில பிரச்சனைகள் தானாக தீர்ந்துவிடும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறியது போல எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். மன தைரியம் அதிகரிக்கும். குடும்ப தேவைகளை கவனிப்பீர்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். சிக்கனமாக இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள் செய்வது எப்பொழுதுமே நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு ஏற்படும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொருளாதார ஏற்றங்கள் பிறக்கும். தேவைக்கேற்றாற்போல் கைக்கு பணம் வந்து சேரும். மனம் நிறைந்த நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக அமையும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே இருக்கும். மனதில் நிம்மதி சந்தோஷம் பிறக்கும். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். தன லாபத்தை பெறுவீர்கள். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கூடுதலாக ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாகவே இருக்கட்டும். புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 28ஆம் நாளில் இந்த நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சொத்துக்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். தாய் வழியோ தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சீக்கிரம் வர வேண்டும் என உங்களுடைய செயல்கள் வேகமாக இருக்கும். இருந்தாலும் அவ்வப்போது சில இடையூறுகளோ கால தாமதங்களோ இருந்தாலும் கவலை வேண்டாம். ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். அனுகூலமாகவே இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் குரு பகவானுடைய சஞ்சாரம் ராசியில் இருப்பதோடு மட்டுமல்ல, 2ஆம் வீட்டு குடும்ப பாவாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் மீனத்தில் தொழில் ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பேச்சுக்களில் சில மாற்றங்கள் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில் நம்பிக்கை ஏற்படும். பிள்ளைகள் உங்களுக்கு ஏற்றவர்களாக நடப்பார்கள். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் பிறக்கும். தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருந்து தங்கி வேலை பார்ப்பவர்களிடத்தில் இருந்து பணவரவுக்கு இடம் உண்டு. வெளிநாட்டு பொருட்களை வாங்கி அனுபவிப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். உங்கள் துணைவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொருளாதார நிலைகளில் சற்று ஏற்றங்கள் பிறக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். உங்களுக்கு வரவேண்டிய போனஸ் சம்பந்தமான பணமோ பிஎஃப் பணமோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கைக்கு வரலாம். உத்தியோக வேலைகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அதிலும் நிர்வாகத்தில் இருப்பவர்கள், மேன்மையாக இருக்கக்கூடியவர்கள், தலைமை அதிகாரிகள், உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள் மகிழ்ச்சியாகவே அமையும். தொழில் ரீதியான முயற்சிகள் கைகூடி வரும். மனதளவில் புதிய தெளிவுகள் ஏற்படும். புதிய துறை சம்பந்தமான தேடல்கள் அதிகரிக்கும். தன லாபம் பெறுவீர்கள். தொழில் முயற்சி உங்களுக்கு நல்ல வருத்தியை தரும். எதிர்பாராத நல்ல பலனை பெற வாய்ப்புகள் உண்டு. உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியம் கிடைக்கும். சக நபர்களுடைய ஆதரவு மகிழ்ச்சியை தரும். நட்பு வட்டாரத்தில் பல மேன்மைகளை பெறுவீர்கள். தொழில் தொடங்குவதற்கான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கலாம். பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான முயற்சிகள் கைகூடி வரும். புதிய விஷயங்கள் செய்திகள் மனதிற்கு இதமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமையும்.
லாபங்கள் அதிகம் நிறைந்த நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். புதிய விஷயங்கள் தேடல் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்தையும் மனதில் பதிய வைத்துக் கொள்வீர்கள். ஞாபக சக்தி அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். புதிய வழி கிடைக்கும். தெரிந்ததை செய்து லாபத்தை பெறுவீர்கள். வியாபார நோக்கம் சீராக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். புதிய முயற்சிகள் சித்திக்கும். தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் பெறலாம். பல நன்மைகள் விளையும் நாள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். மனதில் தெம்பு தைரியம் அதிகரிக்கும். வாக்கு சாதுரியம் இருக்கும். பேச்சுக்களினால் சில நன்மைகளை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு புதன்கிழமை தினம். முயற்சிகளில் இது நாள் வரையில் இருந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. தடைகள் விலக்கும். தாமதங்கள் நீங்கும். நீங்கள் எதை எதிர்பார்த்து செய்கிறீர்களோ அந்த காரியம் இந்த நாள் நிச்சயம் நடக்கும். முயற்சி திருவினையாக்கும். உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் நினைத்தது போல நல்ல விதமாக நடக்கும். நல்ல ஏற்றங்கள் பிறக்கும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாகவே பெறுவீர்கள். துணைவர் கேட்டதை வாங்கி கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த நாள் கிட்டும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உருவாக்கும். தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். வியாபார போக்கு திருப்தியை தரும். வேலையாட்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதோடு உங்களுடைய வருமானத்திற்கும் நல்ல ஆதரவு கொடுப்பார்கள். புதிய விஷயங்களை செய்வீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் இருக்கும். எதிலும் அப்டேட்டாக இருக்க விரும்புவீர்கள். புதிய பொருட்களை அறிமுகம் செய்வீர்கள். நல்ல வியாபாரம் உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பொருளாதாரத்திலுடைய மேன்மை பல வகையில் உங்களுக்கு உயர்வை தரும். உறவுகளுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். தேவையற்ற விஷயங்களில் இருந்து வெளியே வருவது நல்லது. எது தேவையோ அதில் மட்டும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். வர்த்தகம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக அமையும். போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். உங்களுடைய உழைப்பை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படலாம். நேர்மறையான எண்ணத்தோடு இருப்பீர்கள். நேர்மறையாக சிந்திப்பீர்கள், செயல்படுவீர்கள். பிறருக்கு உதவி செய்வதில் தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் கடகராசி அன்பர்கள். உங்களுடைய செயல்களில் இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன தடைகள் விலகப் போகிறது. நீதிமன்ற வழக்குகள் அகலம். தெய்வ காரியங்களுக்கு துணை இருப்பீர்கள். கூடுமான வரையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்களுடைய வழிபாடுதலை செய்வது நல்லது. அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வாக்கில் கேது பகவான். யாரிடம் எதை பேசுகிறோம் என்பதை தெரிந்து தெளிந்து பேசுதல் நல்லது. எந்த விதமான தேவையற்ற விஷயங்களிலும் ஈடுபடாதீர்கள். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். மனதில் நிம்மதி பிறக்க தியானம், யோகாசனங்கள் செய்வது மிக மிக நல்லது. நேர்மறையான எண்ணத்தோடு இருந்தால் உங்களை தேடி எல்லா நல்ல விஷயங்களும் வரும். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில பலன்களை பெற வாய்ப்புகள் உண்டு. வீடு, மனை, நிலம் சார்ந்த முயற்சிகள் இந்த நாள் இருந்து கொண்டே இருக்கும். சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்கிற போக்கு, பிடிவாதம் அதிகமாக இருக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு சொந்தமாக வீடு கட்டி விட வேண்டும் என்கிற போக்கு மனதில் எண்ணத்தை பல நிலைகளில் உயர்த்தும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நீங்கும். தாமதங்கள் அகலும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் உண்டாகலாம். நண்பர்கள் வழியில் நல்ல செய்திகள் வரும். உயர்வு ஏற்படும். பதவி தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நிலையில் இருப்பீர்கள். தொழில் நடக்கும். வியாபாரம் கைகூடி வரும். பொது இடங்களில் நல்ல பேர் புகழோடு இருப்பீர்கள். நலம் நிறைந்த நாளாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். ஆடி மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம், அதிலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிக கவனமாக இருக்க வேண்டும். இனம் புரியாத குழப்பத்திற்கு உள்ளாவீர்கள். பிரச்சனைகள் என்ன என்பது ஏதும் அறியாமல் உங்களுக்கு குழப்பங்கள் மிகுதியாகவே இருக்கும். எதையும் தீர்க்கப்பட முடியாமல் இருக்கும். தானாகவே மனக்குழப்பம் அடைவீர்கள். என்ன ஓட்டம் சீராக இருக்காது. எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கலாம்.
தியானம் இந்த நாளில் செய்வது நல்லது. கூடுமான வரையில் யோகாசன பயிற்சிகள் செய்வது, மூச்சு பயிற்சி உங்களுக்கு அதீத நல்ல பலனை தரக்கூடியது. தம்பதியர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டிய நாள். வீண் பிரச்சனைகள் வரலாம். அக்கம் பக்கம் நபர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் விமர்சனம் செய்ய வேண்டாம். நீங்களும் விமர்சனத்திற்கு உள்ளாக வேண்டியிருக்கும். உங்களை பற்றி சிலர் குறை கூறலாம், அதை பெரிதுபடுத்தாதீர்கள். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். பங்குதாரர்களுடைய ஆதரவு பிறக்கும். மனதில் நிம்மதி, தைரியம் அதிகரிக்கும். எந்த விதமான இடர்களும் இல்லாமல் இருக்க நீங்கள் சந்திர பகவானை வழிபடுவதோடு அதிகமாக தண்ணீர் குடிப்பது நல்லது. விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். புதிய முயற்சிகளில் கவனங்கள் வேண்டும். எண்ணங்கள் சிதறலாம். மனம் ஒன்று போல இருக்காது. கவனக்குறைவு அவ்வப்போது இருக்கும். வீண் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். கடன் தொடர்பான சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நீதிமன்ற வழக்குகளில் வரவேண்டிய தீர்ப்புகள் உங்களுக்கு தள்ளி போகலாம். முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்காகவும் எதற்காகவும் பொறுப்புகளை ஏற்காதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள். சிம்மராசி அன்பர்களே, கடன் தொடர்பான புதிய விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். எதிலும் கையெழுத்தோ ஜாமீன் கையெழுத்து போடுவது, ஷூரிட்டி போடுவது கூடாது. எதையும் கவனித்துதான் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து முடிவும் எடுக்க வேண்டும். வியாபாரத்தில் முதலீடுகளை தவிருங்கள். உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயங்களில் மூத்த அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது நல்லது. தனக்கு தெரியும் என்கிற எந்த விஷயத்திலும் ஈடுபட்டால் சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகளுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகலாம். எதிலும் பொறுமை, நிதானமாக இருந்தால்தான் உங்களால் இந்த நாளை நகர்த்தவே முடியும். தெய்வ வழிபாடுதலை அதிகம் செய்வது, இறை நாமத்தை பாராயணம் செய்வது நல்லது. நரம்பு சம்பந்தமான சங்கடங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு பலகீனம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். பலம் பொருந்தியதாக இருக்க இறை வழிபாடு ஒன்றே சாலச் சிறந்தது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. அதனால் எதிலும் கவனமாக இருங்கள். கவனமாக பேசுங்கள். வெளியிடங்களில், வண்டி வாகன பயணங்களில் நிதானம் தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படலாம். ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடப்பது போல இருக்கும். அதிக பிரச்சனைகள் என்றும் இருக்காது. இந்த நாள் நகரும் வரையில் சந்திராஷ்டமம் உள்ளதால் பொறுமையாக இருந்து கரையேற வேண்டியது அவசியம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சிந்தித்து இருங்கள். கடன் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். இனம் புரியாத குழப்பத்திற்கு உள்ளாக வேண்டியிருக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் இதனை சரி செய்யலாம். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசி சித்திக்கட்டும். ஆடி மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை நாளுக்கான ராசி பலன்கள். வித்தியாசமான கனவுகள் ஏற்படும். குழப்பங்கள் உண்டாகலாம். ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திர பகவான் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். எண்ண போக்கு உங்களுக்கு சீராக இருக்காது. அவ்வப்போது மனம் மாறிக்கொண்டே இருக்கும். எண்ணத்தின்படி உங்களால் செயல்பட விடாது. வியாபாரத்தில் சில அலைச்சல்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக பேச வேண்டும். அன்பாக வழி நடத்துதல் நல்லது. வியாபாரத்தை அதிகப்படுத்துவதற்கு பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதற்குண்டான பணம் கிடைக்காமல் சில நேரம் தடுமாறலாம். முதலீடு போன்ற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். பண பற்றாக்குறை சில நேரம் உங்களுக்கு மிக சங்கடத்தை உண்டாக்கிவிடும். ஒருவிதமான பதட்டத்தோடு இருப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே. பொறுமையாகத்தான் இந்த நாளை நீங்கள் நகர்த்த வேண்டும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பொறுமை காக்க வேண்டும். அக்கம் பக்கம் நபர்களிடம் விட்டுக் கொடுத்து போக வேண்டும். அனுசரித்து செல்வதே நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபங்கள் இல்லாமல் இருங்கள். கோப உணர்வுகள் தலையிடும். உணர்ச்சி வசப்படுவீர்கள். காரண காரியம் இல்லாமல் உங்களுடைய மனம் சங்கடமாகலாம். கூடுமான வரையில் சக நபர்களிடத்தில் அளவோடு இருப்பது நல்லது. அலுவலக வேலைகளில் சின்ன சின்ன சங்கடங்கள், சில மன அழுத்தங்கள் உண்டாக்கும். தேவையற்ற நபர்களிடத்தில் எந்த விதங்களிலும் நீங்கள் அசௌகரியமாக இருக்காதீர்கள். உங்களுக்கான வேலைகளை திட்டமிட்டு கவனிக்க வேண்டும். மன தைரியம் வேண்டும். ஈடுபாடு என்பது அவசியம். தேவையற்ற எண்ண ஓட்டத்தின் காரணமாக வேலையில் உங்களுக்கு ஸ்திரம் இருக்காது. அதாவது நிலையான ஒரு வேலை இருக்காது. மற்றவர்களிடம் கேட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உடல் நலத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் வேண்டிய நாள். தடங்கல்கள் மறையும் நாள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிப்படி இந்த நாள் ஏற்ற இறக்கமாக இருப்பதால் உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. எண்ண ஓட்டங்கள் சீராக அமைந்திட தியானம், யோகாசனங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த தெய்வ மந்திரங்களை கேட்பது, பாராயணம் செய்வது மிக விசேஷமான பலனை தரும். இந்த நாள் பெருமாள் வழிபாடு செய்வதால் எண்ண ஓட்டங்கள் கட்டுப்படும். பண ரீதியாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். சேமிப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும்.
குடும்ப விவகாரங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை பெற்று தரக்கூடியதாக அமைகிறது. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் துமேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாளாக இருக்கும். மன சங்கடங்கள் ஏற்படும். இனம் புரியாத குழப்பத்திற்கு உள்ளாவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நிதானம் தேவை. உணர்ச்சி வசப்படக்கூடாது. கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் அமைதி தேவை. எதையும் சிந்தித்து செய்யுங்கள். முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். சாதகமான பலன்கள் வரும் வரையில் பொறுமை காப்பது நல்லது. இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. அதிகமாக தண்ணீர் குடிப்பதும் இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவதால் மனக்குழப்பங்கள், டென்ஷன், தேவையற்ற டிப்ரெஷன் குறைய அதிக வாய்ப்புகள் உண்டு. சந்திர பகவானுடைய காரகத்துவம் பால் என்பதால் பாலை அருந்துங்கள். பால் உணவு சாதம் சாப்பிடுவது விசேஷ பலனை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் எல்லா நிலைகளிலும் தெய்வ அனுகிரகம் உங்களிடம் அதிகரிக்க வேண்டி பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். புதன்கிழமை தினம் ஆடி 28ஆம் நாளுக்கான ராசி பலன்கள். கோச்சாரத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது பார்க்கலாம். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சினிமா துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு மன மகிழ்ச்சியை தரும். தெரியாத நபர்களிடம் கூட நீங்கள் மனம் விட்டு பேசுவீர்கள். புதிய யுக்தியை கையாளுவீர்கள். தொழில் ரீதியான சில ஆதரவுகள் ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல நாளாக அமைகிறது. நல்ல தொடக்கம் இருக்கும். பிறருடைய ஆதரவின் மூலம் வேலைகளை கவனிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராகும். எண்ண ஓட்டங்கள் நன்றாக அமையும். மனதில் நிம்மதி பிறக்கும் நாள். குழந்தைகளிடத்தில் மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய வேலைகள் நடக்கும். துணைவருடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் துணைவருக்கு பிடித்ததை செய்வீர்கள். அவர்களுடைய மனம் மகிழும்படியான சில நன்மைகள் வரும். உறவுகள் முகாந்திரமாக உங்களுக்கு மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இருக்கும். இருந்தாலும் அவர்களுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். விரயங்கள் உண்டாகும். அந்த விரயத்தை சுப விரயமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். வீடு மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வீடு கட்டுகிறீர்கள் என்றால் அதற்காக பணம் சற்று கொஞ்சம் செலவாகும். எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும். வழக்குகளில் சில நல்ல முடிவுகள் வருவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமைகிறது. என்ன ஓட்டத்தின்படி வாங்க வேண்டிய பொருட்களை, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்ப விஷயங்கள் பற்றிய போக்கு உங்களுக்கு திருப்தியை தரும். பிள்ளைகளுடைய நல்ல ஆதரவும் செயல்பாடுகளும் மன மகிழ்வை தரும். நேர்மறையான எண்ணத்தோடு இருப்பீர்கள். எல்லாம் உங்களுக்கு இந்த நாள் நல்லதாகவே நடக்கப் போகிறது. அதிகமான ஆசைகள் உங்களுக்கு சில நேரம் துன்பத்தை கொடுத்தாலும் அந்த ஆசைகள் நிறைவேற வேண்டி அதிக உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். எண்ணத்தின்படி உங்களுடைய வேலைகள் கைகூடி வரும். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். வேலையாட்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்ல ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானம் பெருக்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும். தனிப்பட்ட ஆர்வங்கள் ஏற்படும். அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் சந்தோஷம் நிறைந்த நாளாகத்தான் அமையப் போகிறது. கால்நடை சம்பந்தமான எண்ணங்கள் தனிப்பட்ட ஆர்வங்கள் உண்டாக்கும். எண்ணத்தின்படி உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். வாங்க வேண்டிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய பொருளுக்கு அதிகமான ஒரு மவுஸ் அதிகமாக இருக்கும். அதையே வாங்க நினைப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்ல, உங்கள் துணைவருக்கு தேவையானதையும் செய்வீர்கள். அவர்களை திருப்திப்படுத்துவதால் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு மிக மிக நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பல நன்மைகள் விளையும் நாள். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்ப்புகள் கிடைக்கும். வழக்குகளில் இருந்து நல்ல முடிவுகள் ஏற்படும். சொத்துக்கள் ரீதியாக சில நல்ல செய்திகள் வரும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். துரிதமாக செயல்படுவீர்கள். சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். எந்த ஒரு விஷயத்தையும் இந்த நாள் மிக லாவகமாக கையாளுவீர்கள். புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 28ஆம் நாள். உங்களுடைய ராசிப்படியும் கோச்சாரத்தினுடைய நிலைப்படியும் சந்திர பகவான் இருக்கக்கூடிய இடத்தை வைத்து பலன்கள் உங்களுக்கு மாறுபடும். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. எதையும் நேர்த்தியாக செய்ய நினைப்பீர்கள். சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு அதிகரிக்கும்.
பிள்ளைகளிடத்தில் இருந்த வேறுபாடுகள் விலகும். வீட்டில் பெரியவர்களுடைய ஆதரவு மன மகிழ்வை தரும். குழப்பமாக இருந்தாலும் அவர்களிடம் பேசும்பொழுது உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதோடு மட்டுமல்ல, ஒரு நல்ல வழியும் கிடைக்கும். அனுகூலம் உண்டாகும். காரியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள். வெற்றி வாக்கை சூடக்கூடிய நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. பணம் வருமானம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். முழுமையான பொறுப்பை நீங்களே ஏற்க வேண்டிய நிலைகள் ஏற்படும். சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அவ்வப்போது உடல் ரீதியான சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கும். அவரோடு ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். உடலில் அவ்வப்போது சின்ன சின்ன அசதிகள், சில மாற்றங்கள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். கொடுத்த பணத்தை வாங்கி பத்திரப்படுத்த நினைப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆதரவின் மூலம் தொழிலை தொடங்கலாம் என்கிற யோசனைகள் அதிகரிக்கும். சிக்கனமாக இருந்தால்தான் உங்களுடைய செயல்களில் வேகம் பிடிக்கும். வருமானம் சேரும். சேமிப்புகள் அதிகரிக்கும். திருமணத்திற்குண்டான விஷயங்களுக்கு காத்திருப்பவர்களுக்கு நல்லது செய்திகள் கிடைக்கும். தேடல்கள் அதிகமாகும். தனிப்பட்ட ஆர்வங்கள் இருக்கும். புதுமையை விரும்புவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விளையாட்டு விஷயங்களில் மட்டும் பொறுமையாக பார்த்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் எப்பொழுதும் நிதானம் என்பது வேண்டும். பொறுமையாக இருந்தால்தான் உங்களுடைய வேலைகளை நடக்கும். அவசர அவசரமாக எங்கும் வெளியே செல்லாதீர்கள். கையில் இருப்பை என்ன என்பதை தெரிந்து கொண்டு செலவு செய்ய வேண்டும். தேவையற்ற நபர்களுக்கு செலவு செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டுமே தவிர அவர்களுடைய பணத்திற்கு எந்த நாளும் பொறுப்புகளை ஏற்காதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் அவை விலகும். தனிப்பட்ட கருத்தை வெளிப்படுத்துவீர்கள். சமூக சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல உயர்வை தரும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக அமையும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உண்டு. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கக்கூடும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நிதானத்தை கடைபிடியுங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். பல நன்மைகள் விளையும் வரையில் பொறுமையாக காத்திருப்பது நல்லது. தெய்வ வழிபாடுதலை செய்யுங்கள். நல்லதே நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 28ஆம் நாள். பயணங்களினால் புதிய அனுபவங்கள் ஏற்படும் நாள். வெளியூர்களுக்கு செல்வீர்கள். வியாபாரம் தொடர்பாக போக வேண்டிய நிலை ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அவர்களுடைய பேச்சுக்கள் சில நேரம் நன்மைகளாக கூட அமையலாம். ஒரு சிலருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். தனுசு ராசி அன்பர்களே, வண்டி வாகனங்களை வாங்க நினைப்பீர்கள். பழைய பொருட்களை மாற்றி புதிதாக வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு வரலாம். பார்ப்பதை வாங்க வேண்டும் என்கிற எண்ண ஓட்டங்கள் மனதில் இருக்கும். பழைய பொருட்களை கூட பழுதுகளை நீக்குவீர்கள். புதியதாக மாற்றுவீர்கள். அதற்கு ஒரு உயிர் கொடுத்து ஓட வைப்பீர்கள். சென்டிமெண்ட் என்பார்கள். அதாவது ஒரு பொருளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் எப்பொழுதும் அது உங்களிடமே இருக்க வேண்டும். பழையதானாலும் தூக்கி போட மனம் வராது. அப்படிப்பட்ட நிலைப்பாடு ஒரு சில தனுசு ராசி அன்பர்களிடம் வெளிப்படும். எதை எடுத்தாலும் பழைய பொருட்களை வைத்து இருப்பீர்கள். தூக்கி போடவே மனசு வராது. அப்படிப்பட்ட நிலைப்பாடுதான் இருக்கும். பங்குதாரர்களுடைய ஆதரவு மேம்படும். சிந்தனைகள் போக்குல மாற்றங்கள் வரலாங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு இருந்த இது நாள் வரையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ அல்லது அரசாங்க சலுகைகளோ இது நாள் வரையில் இழுபறிகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் உண்டு. அரசினுடைய திட்டங்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்வீர்கள். நெருக்கமானவர்களுடைய தேவைகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மந்த தன்மைகள் அகலும். அழகாக படிக்க வேண்டும். சமூகத்தில் நல்ல நிலைக்கு வளர அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஆர்வமின்மை குறையும். கல்வியில் படிக்க வேண்டும் என்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுக்க விரும்புவீர்கள். பிடித்ததை செய்ய நினைப்பீர்கள். தடை தாமதங்கள் அகலும் நாள். நீங்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கான சூழ்நிலைகள் அமையப் போகிறது. உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராக இருக்கும். அன்புகள் அதிகரிக்கும். பிறரிடத்தில் ஆசையாக பேசுவீர்கள். குடும்ப நபர்களை நல்ல விதமாக அரவணைப்பீர்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அவ்வப்போது கவனித்து இருப்பது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது
நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். சில நல்ல விஷயங்கள் நாடி வரும். புரிதல் இருக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாக்கும். பல நன்மைகள் இருக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு இருப்பீர்கள். உத்திராட நட்சத்திரம் ஆர்வமின்மை குறையும். வேலையில் ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களுக்காகவே முடிந்த வேலைகளை மிக அழகாக செய்து காட்டுவீர்கள். பிறருடைய பாராட்டுதல்கள் வந்து சேரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசி கிடைக்கட்டும். ஆடி மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை தினத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்களை இந்த நாள் தொடங்க இருக்கிறது. அதிகாலை பொழுதே உங்களுக்கு நன்மைகள் விளையும். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும். எண்ணத்தின்படி உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். தொழிலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கடனில் இருந்து வெளிவர நினைப்பீர்கள். மகர ராசி அன்பர்கள், உங்களுடைய பொறுமையான குணமும் தெய்வீக தன்மையும் எல்லோரையும் வசீகரிக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு நிலையை எட்டு போகிறீர்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்று நம்புங்கள். ஆடம்பரமான விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். எதை செய்தாலும் எது தேவை என்பதை உணர வேண்டும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகம் பிறக்கும். அதிக நன்மைகள் விளையும் நாளாக இருக்கிறது. எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டு. சமூக சூழ்நிலைகள் ஆதரவை தரும். முக்கியஸ்தர்களோடு இருந்த பிணக்குகள் சங்கடங்கள் அகலம். மன கஷ்டங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக சில ஆலோசனைகளை பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் பிறக்கும். அதிக நன்மைகள் விளையும் நாள். நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். விரிவடையும். வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். பொழுதுபோக்கு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். திருமணத்திற்குண்டான பிள்ளைகளுடைய வேலைகளுக்காக சில அலைச்சல்கள் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு நன்மையை அதிகமாகும். தேடல்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். மகிழ்ச்சிக்குரிய நாள். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக்கும். வேலை வாய்ப்புக்காக வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம். தெரியாத இடங்களுக்கு செல்வீர்கள். அந்த இடத்திலும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரையில் முன்னோக்கியே உங்களுடைய நடைப்பயணம் இருந்து கொண்டே இருக்கும். மன கவலைகள் அகலும் நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக அமையும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். பல நன்மைகள் பிறக்கும் நாள். அவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். தான தர்மங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். வேலை செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு பல நன்மைகள் பிறக்கும் நாள். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 28ஆம் நாளுக்கான ராசி பலன்கள். சந்திர பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் 6ஆம் வீட்டு அதிபதியை சஞ்சாரம் செய்கிறார். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிருங்கள். நண்பர்களுக்கு மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மனதளவில் எதிர்காலம் சார்ந்த சில தெளிவான முடிவுகள் பிறக்கும். தம்பதியர்கள் விட்டுக் கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள். 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம். உங்களுடைய பேச்சுக்கள் வேலை விஷயமாக இருக்கும். தொழில் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். ருணரோக சத்துருஸ்தானத்தின் அதிபதி மற்றும் வேலைக்குண்டான அதிபதியான சந்திர பகவான் இருப்பதால் உங்களுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் வேலை தொடர்பாக இருந்து கொண்டே இருக்கும். சம்பாதியம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரம் சார்ந்த பயணங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். இந்த நாள் வெற்றிக்குரிய நாளாகவே அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவானோடு சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் இணைந்தே இருக்கிறார். குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். ஆக குரு கடாட்சம் உங்களுக்கு பரிபூரணமாக இருப்பதால் நீங்கள் செய்ய நினைத்த வேலைகளை நீங்கள் இந்த குரு பெயர்ச்சிக்குள்ளாக செய்து கொள்வது எப்பொழுதுமே நல்லது. நினைத்த காரியங்கள் நடக்க முயற்சிகள் தேவை. இடைவிடாது எடுக்கக்கூடிய முயற்சிகளினால்
அமோகமான பலனை, நல்ல பலனை பெற முடியும். உங்கள் கைக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இழந்த சொத்துக்கள் மீண்டும் பெற முடியும். தன லாபங்கள் கிடைக்கும். சொத்துக்கள் சேர்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு திருப்திகரமாக இருப்பதால் விடுபட்ட காரியங்கள் இந்த நாள் உங்களுக்கு கைகூடி வரலாம். சில முயற்சிகள் உங்களுக்கு நல்ல சேமிப்பை தரும். தவறிப்போன வேலை வாய்ப்புகள் வரும். வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். வேலையில் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். புதுமையானதை விரும்புவீர்கள். இன்றைய நாட்டு நடப்புக்கு ஏற்றாற்போல், காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். நலம் நிறைந்த நாளாக அமைகிறது. பிள்ளைகள் வழியில் அனுகூலம் உண்டாக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் திருப்தியை தரும். இந்த நாள் உங்களுக்கு சேமங்களும் லாபங்களும் நிறைந்த நாளாக இருக்கிறது. கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வங்கி தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். புதன் பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் வேலைக்குண்டான ஸ்தானத்தில் பாவகத்தில் சஞ்சாரம். 7ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவானோடு இந்த ஆடி மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்வார். ஆடி மாதத்திற்கு பிறகு ஆவணி மாத பிறப்பில் சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாக இருப்பார். அவரே உங்களுக்கு சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்வார். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உயரும். வருமானம் பெருக்கும். அவிட்டம் நட்சத்திரம் தவிட்டுப்பானை என்பவர்களாக வளமையான வாழ்வது அமையும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். விட்டுக் கொடுத்து போக வேண்டும். மனதை அமைதிப்படுத்திக் கொள்வது நல்லது. தேவைகள் நிறைவேறும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். விடுபட்ட வேலைகள் நடக்கும். சிந்தித்து செயல்படுவது இந்த நாள் நல்லது. எதுவும் கடந்து போகும் என்கிற மனநிலையோடு இருப்பது விசேஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தெய்வ வழிபாடுதலை செய்யும் பொழுது நிலைகள் மாறி உங்களுக்கு உயர்ந்த நிலை வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 28ஆம் நாள். ராசியில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டு பூர்வ புண்ணியாதிபதி. அதில் புதன் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யாரிடத்திலும் பகிராதீர்கள். ரகசியம் காப்பது நல்லது. ஒரு காரியம் நடக்கும் வரையில் வெளியிடாமல் நீங்கள் அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டியது நல்லது. வெளிப்படுத்தினால் பிறருடைய மனதிலும் எண்ணத்திலும் அந்த விஷயங்கள் இருக்கும். இதனால் அந்த காரியம் சரிவர நடக்க இயலாமல் கூட போகலாம். குடும்ப விவகாரங்களை வெளிப்படுத்தாதீர்கள். தம்பதியர்களுக்கிடையே இருக்கக்கூடிய விஷயங்களை பேசி தீர்ப்பது நல்லது. பிற மொழி பேசக்கூடிய மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஆதரவு உண்டாகும். வெளியிடங்களுக்கு பயணப்படுவீர்கள். வேலை தொடர்பான எண்ணங்கள் இருக்கும். கடன் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கலாம். கடன், ருண, ரோக விமோக்ஷனங்கள் நிவர்த்தியாக இந்த புதன்கிழமை நாளில் மீனராசி அன்பர்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது, ருண விமோக்ஷனத்திற்கான மந்திரத்தை கேட்பது நல்லது. கடன் தீர்வதற்கான சில வழிமுறைகளை கையாண்டால் நிச்சயம் கடன் பற்றிய பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். முக்கியஸ்தர்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். பிறருடைய காரியத்தையும் கவனிக்க வேண்டும். தெய்வ பணிகளில் ஆர்வங்கள் உண்டாகும். இன்பம் நிறைந்த நாளாக அமையும். மீனராசி அன்பர்கள் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். மன குழப்பங்கள் இருந்தாலும் அதனை தவிர்க்க யோகாசனம், தியானம் செய்வது நல்லது. பிடித்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். என்ன ஓட்டங்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். என்ன ஓட்ட கட்டுப்பாடு என்பது அவசியம். மனதில் நிம்மதி வேண்டி வழிபடுங்கள். மனோகாரகன், தாய்காரகன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சந்திர பகவானுடைய பேரருள் இருக்க வேண்டி வழிபடுவது நல்லது. சந்திர பகவானுடைய மகன் ஸ்ரீ புதன் பகவான், அவருடைய நாள்தான். ஆக பெருமாள் வழிபாடு செய்வதாலும் பெருமாளுடைய நாமத்தை ஜபிப்பதாலும் ஸ்ரீ கோவிந்தா எனும் நாமம் அல்லது ஹரே ராம ஹரே கிருஷ்ணா என்கிற நாமத்தை மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் கிரக ரீதியாக வரக்கூடிய சில பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் மத்தியமமான நாளாக அமையும். எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். அனுசரித்து இருப்பது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் கவனத்தில் கொள்வது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான
வேலைகள் செய்வதற்கு ஏற்றது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம், கவனம் தேவை. பிறருடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நண்பர்களுடைய முகாந்திரமாக சில நல்ல செய்திகள் வரும். நன்மைகள் பிறக்கும் நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அலுவலக வேலைகள் கூடும். குடும்ப ரீதியான சில வேலைகள் கைகூடி வரும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சில நன்மைகள் ஏற்படும் நாளாக இருக்கிறது. இன்பம் நிறைந்த நாள். தெய்வ பணிகளில் ஆர்வங்கள் உண்டாக்கும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா செயல்களும் சித்தியாக நிறைவேற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திடவும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.